என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் அவர். என்னுடைய அலைச்சல்களை எல்லாம் காண்கிற ஒரு தேவன். என் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறவர். நான் போகும் வழியை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவன். என்னை காண்கிற ஒரு நல்ல தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காண்கிறவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் நான் போகும் வழியை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். கரங்கள் அப்படியே மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பகலம். சிலருடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஒளிந்திருக்கிற காலங்கள் தாண்டி அவர்களை பயன்படுத்துகிறதுக்கு என்று ஒரு சீசனே வந்துச்சு பாருங்க. ஒரு காலமே வந்துச்சு. ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம பொறுமையாய் சகித்திருக்கிறதுக்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருப்பாரு. சில நேரத்தில் நம்ம அமைதியாய் இருக்கிறதுக்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. சில நேரத்தில் வெறும் கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. சில நேரத்தில் பாடுகளின் பாதையில போகிறதுக்கென்றே ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களையும் ஆண்டவர் நியமிக்கிறார். வேதம் அதனால தான் சொல்லுகிறது, என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. நம்ம ஒன்றை பிளான் பண்ணலாம், நம்ம ஒன்று திட்டம் பண்ணலாம், ஆனா ஆண்டவர் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில், அப்படின்னா சரியான காலத்தில், நேர்த்தியான காலத்தில், அவருக்கு உரிய அந்த காலத்தில், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த காலத்தை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயுமே திசை திருப்ப கூடாது. சில காலங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாருன்னா அவருடைய பக்கத்திலேயே ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த டைம் நமக்கு ரொம்ப ஆண்டவரோட நம்ம நெருங்குவோம், ஆண்டவரோட பேசிட்டே இருப்போம். நம்ம வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம், வேற எதுவுமே நம்ம ஆறுதல் படுத்தாரு. அது ஒரு காலம். ஆண்டவரோட இணைந்து ஆண்டவரோட ஆண்டவர் நம்மளை பக்கத்திலேயே நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஒரு காலம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கிறது. இன்னொரு காலம் ஆண்டவர் நிறைய நம்மிடத்துல பேசுகிறதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. பேசிட்டே இருப்பாரு. நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. வேதத்தை திறக்கும் போதெல்லாம் வாக்கு தத்தம் வரும். எங்க போனாலும் நமக்கேற்ற வார்த்தைகள் வரும். ஆனா சூழ்நிலை அப்படி இருக்காது. சிச்சுவேஷன் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நடத்துறது வித்தியாசமா இருக்கும். ஆனா என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னா வாக்கு தத்தங்கள் மட்டும்தான் நம்மளை தேடி வரும்.